வாவ். ஹாய் ஹலோ சுரேஷ். மிஸ்டர் பாண்டியன், வெல்கம். ப்ளீஸ் கம். அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க. வணக்கம்மா. இவங்க தான் உங்க ஹலோ ஒய்ஃப். ஆண்டி. ஆமா ஆண்டி, என் பேரு பாவனா. வாங்க, ப்ளீஸ் கம். உள்ள வாங்க. ஒரு வழியா ஒரு விஐபி விசிட்ங்கிற ஆசையை இன்னைக்கு நிறைவேற்றி வச்சிட்டீங்க. Thank you. இட்ஸ் ஓகே. உங்க ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ்மா. உட்காருங்க. ஒரு சூப்பர் ஆக்டிவ் ஆபீசரை உட்கார சொல்றீங்களே. வாங்க சார், நம்ம வீட்டை சுத்தி பார்க்கலாம். பாண்டியன், அப்ப நான் ஆண்டியோட கிச்சனுக்கு போறேன். வாமா. ஒரு நிமிஷம். சமைக்க தெரியும்னு நினைச்சு கூட்டிட்டு போகாதீங்க. சமையலுக்கு இவளுக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா தெரிஞ்ச மாதிரி காட்டுவா. அப்பா வா, கொஞ்சம் சும்மா இருங்க. வந்த இடத்துல கூட இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஆண்டியோட போறேன். வாங்க ஆண்டி. ப்ளீஸ் கம். சார், இந்த பங்களா 1975ல எங்க ஃபாதர் கட்டினது. அப்பயே ரொம்ப மாடர்னா தான் கட்டியிருக்காரு. பெருசா மெயின்டெனன்ஸ்லாம் எதுவும் இல்ல. அப்பப்ப டிஸ்டம்பர் அடிக்கிறதோட சரி. நல்ல ரசனையோட கட்டிருக்காரு. நல்ல டேஸ்ட் உள்ள ஆளு. உங்களுக்கு தெரியுமா, அவர் ஒரு ஆர்கிடெக்ட். ஓ, அதான் இந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. சரி வாங்க சார், உள்ள போலாம். ஓகே. ப்ளீஸ் கம் இன் சார். இதான் என்னுடைய ரூம். இதுக்கு முன்னாடி எங்க அப்பாவோட ரூம். உலகத்திலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த ரூம் தான். அவருடைய கடைசி மூச்சு பிரிஞ்சது கூட இந்த ரூம்ல தான். ஓ, எப்படி இறந்தாரு? ஹார்ட் அட்டாக். ஓ, ஐ see. ப்ளீஸ் கம் சார். கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? 2.5 வருஷம் ஆகுது. ஏன் இன்னும் குழந்தை பெத்துக்கல? கொஞ்ச நாள் இந்த பிக்கல் புடுங்கல் எல்லாம் இல்லாம இருக்கலாம்ல, அதான் தள்ளி போட்டிருக்கோம். இந்த காலத்து பொண்ணுங்களோட மென்டாலிட்டி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா நீயும் உன் புருஷனும் மேட் ஃபார் ஈச் அதர். தேங்க்யூ ஆண்டி. போதும். வெக்கப்படாம சாப்பிடுங்க. அப்பளம் கொடுங்க. உனக்கு என்ன இந்த வேணுமா? பொரியல் கொஞ்சம் வைங்க ஆண்டி. இதோ வைக்கிறேன். சுரேஷ் உனக்கு அம்மா, வைக்கவா? அவங்களுக்கு போடுங்க. உனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வைக்கிறேன். வந்திருக்கிற கெஸ்ட் கவனிங்க. போதும் ஆண்டி. என்ன சார், எங்க அம்மாவுடைய சமையல் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டி, கிச்சன் கிளாடினா அது நீங்க தான் ஆண்டி. நான் சமையல்னு ஒண்ணு கத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்ககிட்ட தான். அதுக்கு என்ன, கண்டிப்பா சொல்லி தரேன். டெய்லி வந்துரு. வரேன் ஆண்டி. எனக்கு தான் இப்ப வீடு தெரியுமே, அடிக்கடி வந்துருவேன். லேட் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாமா? கிளம்புறோம் ஆண்டி. கிளம்புறீங்களா? கொஞ்சம் இருமா. அம்மா எங்க போறாங்க? வீட்டுக்கு யாராவது சுமங்கலி வந்தாங்கன்னா பட்டு புடவையும் குங்குமமும் வச்சு கொடுக்கறது தான் வழக்கம். அதுக்கு தான் போறாங்க. பவனா, சுமங்கலிக்கே தாலியில குங்குமத்தை வைக்கணும்னு போறாங்க. ஆட்டணும். ப்ளீஸ் பாண்டி, ஏதாவது சொல்லி சமாளி. சுரேஷ், ஆ. இது அவன் கிட்ட கொடு. கொடுங்கம்மா. இந்தாங்க சார். இது ஒரு சின்ன gift. தேங்க்யூ. குங்குமம் எடுத்து வச்சுக்கோமா. மாங்கல்யத்துல குங்குமம் வைங்க. வச்சு விடுப்பா. சாரி ஆண்டி. புடவை கொடுக்கும்போது இப்படி அபசகுனமா கீழே விழுந்துருச்சு. சேச்சே, ஏன் அப்படி ஃபீல் பண்றீங்க? கை தவறி ஏதோ கீழே விழுந்துருச்சு, அது பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ். அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே. அடிக்கடி வாங்க. நாங்க அடிக்கடி வரது இருக்கட்டும். நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வாங்க.
கண்டிப்பா வரோம் சார். வரோம். வாங்க வரேன் ஆண்டி. போலாம். வரேன். வாங்க. சாமி இது உங்களுக்கு. நல்லா இருப்பா. ஆத்தா, ஊர்ல இருக்க பசங்கள்லாம் வேண்டுதல் நிறைவேறக்கு அப்புறம் தான் நேர்த்திக்கடன் செலுத்துறாங்க. ஆனா நான் முன்னக்கூட்டியே பண்றேன். ஏன் தெரியுமா அத்தா? நானும் எங்க அம்மாவும் ஆசைப்படுற மாதிரி என் பொண்டாட்டி ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுக்கணும். அதுக்காகத்தான். குழந்தை கரெக்டான பொசிஷன்ல தான் இருக்கு. நல்ல ஆரோக்கியமா இருக்கு. என்ன வெயிட்? 2.5 kg. ஓகே. 9 மந்த்துக்கு இருக்க வேண்டிய கரெக்டான வெயிட்ல தான் இருக்கு. கொஞ்சம் ஹெவியான வேலை எதுவும் செய்ய வேண்டாம் சரோஜா. அதுக்குன்னு ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு இல்ல, சின்ன சின்ன வேலை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அப்பதான் டெலிவரி ஈஸியா இருக்கும். சரிங்க டாக்டர். ஓகே சரோஜா, இந்தாங்க உங்க கேஸ் ஃபைல். நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொண்டு வாங்க. ஜெயா, அந்த ரிப்போர்ட் டாக்டர். சொல்லுங்க சரோஜா. சொல்லுங்க டாக்டர், எனக்கு பிறக்க போற குழந்தை ஆனா போனான்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன அவசரம் சரோஜா? இன்னும் கொஞ்ச நாள்ல டெலிவரி ஆயிடுமே. அது வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸா இருந்துட்டு போட்டுமே. அது மட்டும் இல்லாம பொறுக்க போற குழந்தைய பத்தி முன்கூட்டியே பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது. இன்ஃபேக்ட் நாங்களும் சொல்லக்கூடாது. இல்ல டாக்டர், என் மாமியார் கேட்டு வர சொன்னாங்களா? ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன, பொறுக்க போற குழந்தை கடவுள் தந்த பரிசுன்னு ஏத்துக்க சொல்லுங்க. நான் சொன்னதெல்லாம் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க, அதான் முக்கியம். சரிங்க டாக்டர், நாங்க வரோம். சரி வரோம் டாக்டர். ஜெயா, அந்த ரிப்போர்ட் என்னாச்சு? காலையில இருந்து கேட்டுட்டு இருக்க. சாரி மேடம், இப்ப கொண்டு வரேன். இமிடியேட்டா கொண்டு வா வாங்க. சரோஜா. என்னக்கா இது? டாக்டர் ஒண்ணுமே சொல்லல. என்ன டாக்டர் என்ன குழந்தைன்னு சொல்லாம விட்டுட்டாங்களேன்னு கவலைப்படுறீங்களா? ஆமா, நீங்க ஏன் இதை தெரிஞ்சுக்க இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்க? இல்ல, எனக்கு என் மாமியார் ஆண் குழந்தை பிறக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதுக்கு மாற பொன் குழந்தை பிறந்தா கொன்னே போட்டுருவாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு, நான் உன் மாமியார் கிட்ட பேசுறேன். உனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு நான் சொல்றேன். என்ன அவங்க நம்புவாங்கல்ல? நம்புவாங்க. ஆனா நாளைக்கு அது பொய்யா போச்சுன்னா என் குழந்தை உசுருக்குள்ள ஆபத்து. எங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்குமே ஆண் குழந்தை தான் பிறக்கும். உனக்கும் பையன் தான் பிறப்பா. அப்படியா? நிச்சயமா. இதை என் மாமியார் கிட்ட சொல்றீங்களா? சொல்றேன். ஆனா அதுக்கு நீ கொஞ்சம் பணம் செலவு பண்ணுமே. எவ்வளவு? ஒரு 100 ரூபாய் ஆகும். அக்கா, அங்க வந்து இவங்க மாமியார் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா. வாமா. இது உனக்கு முத பிள்ளையா? ஆமாம்மா. இப்பதான் வரியா? ஆமா. அது உங்க அம்மாவா? நீங்க உள்ள போங்க. ஆமா. சரோஜா, சரோஜா, என் பேர ஆரோக்கியமா இருக்கான்ல? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க மருமகளுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும். ஐயோ, ராசாத்தி. ஆமா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், ரிப்போர்ட்ல தெரிஞ்சது. இத நாங்க வெளியே சொல்லக்கூடாது, உங்களை பார்த்த உடனே சொல்லணும் போல தோணுச்சு. சொல்லிட்டேன். இந்நேரம் எங்க வீடா இருந்திருந்தா ஒரு படி சக்கரை உன் வாயில கொட்டிருப்பேன். இது வீடு இல்லையே. இந்த என் கையில கிடைச்ச காசு வச்சுக்க. நல்லா இரு. வாமா, பாக்கண்ணே. பார்த்து மெதுவா.
கொஞ்சம் இருப்பா, வீட்டு சாவி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வாங்க. அப்புறம் இந்த வீட்டு சாமான்லாம் இறக்கணும், கொஞ்சம் ஒத்தாசை பண்றியா? அதெல்லாம் என்னால முடியாது, கூலிக்கு ஆள் வச்சுக்கோங்க. சரிப்பா. வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. நான் மன்னார்குடியில இருந்து பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கேன். இந்த வீட்டு சாவி உங்ககிட்ட இருக்கிறதா வீட்டுக்காரர் சொன்னாரு. ஓ, புதுசா குடித்தன வரப்போறதா சொன்னாங்களா? அது நீங்க தானே? ஆமா. ராஜா, ராஜா இங்க வா. ஐயா தான் பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வர போறாரு. வணக்கம். அந்த சாவியை கொண்டாந்து கூட. இதை எடுத்துட்டு வரேன். அப்புறம் லாரியில இருந்து வீட்டு சாமான்கள்லாம் கொஞ்சம் இறக்கணும். யாராவது ஆள் கிடைப்பாங்களா இறக்கி வைக்கிறதுக்கு? எதுக்கு ஐயா? நான் இருக்கேன், என் பொண்டாட்டி இருக்கு, நாங்க உதவி பண்றோம். ரொம்ப நன்றிப்பா. சென்னையில பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேச மாட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது அது பொய்ன்னு. ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் அபார்ட்மெண்ட்ல குடி இருக்கிறவங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அண்ணன் தம்பியா தான் பழகுவோம், கவலையே படாதுங்க. சரி சரி. ராஜா, நீயும் நானும் சேர்ந்து ஐயாவோட வீட்டு சாமான்லாம் வண்டியில இருக்கு, அதை இறக்கி கொண்டாந்து வீட்டுல வைப்போம். வா. ரொம்ப நன்றிமா, வாங்க. ராஜா, நீ வீட்டை துற, நான் சாமான்லாம் எடுத்து. சரிங்க. இட்டு கொடுங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா வீட்டை பெருக்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருப்பேன். பரவாயில்லம்மா, எனக்கு இந்த உதவியே போதும். ஐயா, நான் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மன்னார்குடியில இருந்து இந்த வயசுக்கு அப்புறம் இங்க வரணுமா? வழக்கமா ஊர்ல இருந்து பொழைக்க வரவங்க 4 காசு சேர்ந்ததுக்கு அப்புறம் சொந்த மண்ணில் தான் இருக்க ஆசைப்படுவாங்க. நீங்க என்னடான்னா? எனக்கு அந்த கொடுப்பனை இல்லையாப்பா. ஐயா, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பிள்ளைங்க யாரும் இல்லையா? இருந்தாங்கம்மா. விதி என் பொண்ணு ஆண்டவன் எடுத்துக்கிட்டான். என் பையன் ஜெயில இருக்கான். ஜெயில இருக்காரா? ஆமா தம்பி. என் பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பா. சொந்தம் விட்டு போக கூடாதுன்னு எங்க அக்கா பையனுக்கே அவளை கட்டி கொடுத்தேன். அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அதுக்கு என் மக இடைஞ்சலா இருக்காளேன்னு அவளை கொன்னுட்டான். அவனை பழிவாங்க போறேன்னு தவறுதலா வேறொருத்தனை கொன்னுட்டு என் மகன் ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் இப்ப ரிலீஸ் ஆக போறான். அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு தர்றதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். ஐயா, மன்னார்குடியில இருந்து வண்டியில வந்தது ரொம்ப கலப்பா இருக்கும். நீங்க போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. பரவாயில்லையா, நீங்க இப்படி உட்காருங்க, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயா, உட்காருங்க ஐயா. ஐயா, உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. ஆண்டவன் நல்லவங்களை எப்பவுமே கைவிட மாட்டாரு. யார் மூலமாவது உதவி செய்வாரு. உங்களை மாதிரி தான் ஒரு அம்மா, அவங்களுக்கும் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. ஆண்டவனா பார்த்து ஒரு நல்லவர் அனுப்பி அந்த அம்மாவுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து ஆறுதலாவும் இருக்காரு. அந்த அம்மா வீட்டுலதான் வேலை பாக்குறேன். ரொம்ப தங்கமானவங்க. ஓஹோ. ராஜா, டீ வாங்கிட்டு வந்துட்டேன், சூடு ஆறதுக்குள்ள ஐயா கூத்தி விட்டு. ஏங்க, எனக்கு டைம் ஆகுது. அந்த அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயாவுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. ஐயா, நான் கிளம்புறேங்க ஐயா. சரிம்மா. சாயந்தரம் வந்து வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்துறேன். சரிம்மா. வரேங்க. ஐயா, எந்த உதவி வேணும்னாலும் சங்கோச்சப்படாம கேளுங்க. வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். நான் கூட ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தவன் தான். யாரோ ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு நான் பலியிடாகி வேலை போயிடுச்சு. இப்போ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். சந்தோஷமா தான் வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. நானே முதலாளி, நானே தொழிலாளி. சரி, சாப்பிட என்ன வேணும்னு சொல்லுங்க, வெளியில போய் வாங்கிட்டு வந்து தர்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தம்பி. வண்டியில வந்தது கலப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம்னு நினைக்கிறேன். சரிங்க, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. நம்ம தெருமுனையில ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க மதியம் சாப்பாடு சொல்லிட்டு போறேன். பையன் கொண்டு வந்து தருவான், சாப்பிடுங்க. நைட் என் சம்சார ராஜ்யத்திட்ட சொல்லி நைட் சாப்பாட்டை நாங்க பண்ணி கொடுத்துட்றோம். வரட்டுமா? ரெஸ்ட் எடுங்க. சரி தம்பி.
ராஜு, என்ன ராஜு இது? வெள்ளிக்கிழமை அதுவும் கண்ணாடி டம்ளரை போட்டு உடைச்சிட்டியே. கை தவறி விழுந்துருச்சுமா. சரி சரி, பார்த்து எடுத்து போடு, கையை கிழிச்சுக்காத. சரிங்கம்மா. ஆ, துர்கா ஆண்டி வந்திருக்காங்க. இதோ வரேன். இது பார், கையை கிழிச்சுக்காம எடுத்து போடு. சரிங்கம்மா. அடடே, வாங்க துர்கா, உட்காருங்க. நான் ஒன்னும் உட்காரத்துக்காக இங்க வரல. எங்க அண்ணனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த போட்டோல இருக்காரே எங்க சிவசங்கர் அண்ணனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவுன்னு கேக்குறேன். அன்னைக்கு இந்த போட்டோவை பார்க்காம விட்டுட்டேன், ஆனா நிஜத்தை நேரடியா பார்த்துட்டேன். சொல்லுங்க, ஏன் பேசாம இருக்கீங்க? தென்மொழி, நீ உள்ள போ. ஏன் இந்த அசிங்கத்தை உங்க பொண்ணு முன்னாடி பேச கூச்சமா இருக்கா? தென்மொழி, உள்ள போமா. உங்களுக்கு என்ன கூச்சம்? அதான் எல்லாத்தையும் பீச்ல பாத்தனே. சொல்லுங்க, எங்க அண்ணனை எத்தனை வருஷமா வளைச்சு போட்டு வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. ச்சே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களை சரியா தெரிஞ்சுக்காம அன்னைக்கு கோயில நீங்க மயக்க போட்டு விழுந்தப்ப உங்களை நான் காப்பாத்துனே. அது நினைச்சா எனக்கு கேவலமா இருக்கு. இப்பதானே எனக்கு புரியுது அன்னைக்கு என்ன எதுக்காக வீட்டுக்குள்ள கூப்பிட அவ்வளவு தயங்கினீங்கன்னு. ச்சே, யமுனா கல்யாணத்துக்காக நீங்க கோயில அர்ச்சனை பண்ணும்போது நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அதோட உள்ளர்த்தம் என்னன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யமுனா கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் வீடே காலி ஆயிடும், அதுக்கப்புறம் ஊரேறியே எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரோட பொண்டாட்டி ஆயிடலன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? இப்படி ஒரு உறவு இருக்குன்னு தெரிஞ்சா யமுனாவுக்கு யார் மாப்பிள்ளை தருவாங்க? இத பாருங்க, தயவு செஞ்சு அவளோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. இந்த ஊரை விட்டு நீங்க எங்கேயாவது போயிடுங்க, எவ்வளவு பணம் வேணும்னாலும் தரேன். தயவு செஞ்சு எங்க அண்ணனை விட்டுடுங்க. ஒரு நிமிஷம். அறிமுகமாகிய அனுபவமெல்லாம் பொய்முகம் காட்டுதே நெடுங்காலமா தாய்மைக்கு மே